அன்புக்குரிய நண்பர்களே, இன்றைக்கு நாம் அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய சுதந்திரமும் நாம் அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய ஜனநாயகமும் நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய சுதந்திரமாக செயல்படக்கூடிய நிறுவனங்களும் நடுநிலையோடு இருக்க வேண்டிய நீதித்துறையும் ஒவ்வொன்றாக இன்றைக்கு நம் கண்முன்னால் அழிந்து கொண்டிருக்கக்கூடியதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதே போன்றுதான் நமக்கு வாழ்வதற்கான உரிமை, அந்த உரிமை இன்றைக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது. நாம் பேசுவதற்கான உரிமை அது கேள்விக்குறியாக இருக்கிறது. நாம் எதிர்கருத்து சொல்லுகின்ற உரிமை அது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. நமக்கு வேலை உத்தரவாதம் என்கிறது கேள்விக்குறியாக இருக்கிறது. அனைவருக்கும் தரமான கல்வி என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்த கேள்விகளுக்கு இடையில்தான் நாம் அண்மையில் பார்த்த பல்வேறு போராட்டங்கள், அது விவசாயிகள் போராட்டமாக இருக்கட்டும், மாணவர்கள் போராட்டமாக இருக்கட்டும், பல்வேறு சமூகங்கள் நடத்துகின்ற பலவிதமான போராட்டங்களாக இருக்கட்டும், இந்த சூழ்நிலையில்தான் அது உருவாகி கொண்டிருக்கிறது. அரசமைப்பு சட்டம் அதனுடைய விழுமியங்கள் நமக்கு தந்திருக்கக்கூடிய அனைத்து உரிமைகளும் ஒன்றொன்றாக பறிக்கக்கூடிய சூழலை பார்த்து கொண்டிருக்கின்றோம். வடநாட்டில் இருக்கக்கூடிய நிலைமை ரொம்ப பரிதாபம். பல மாநிலங்களில் அங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மை சமூகங்கள், அங்கே இருக்கக்கூடிய ஜனநாயகவாதிகள், இந்த சமூகத்திற்காக குரல் கொடுக்கக்கூடிய மக்கள் எல்லாம் தொடர்ந்து நசுக்கப்பட்டு வருகின்ற ஒரு கேவலமான சூழலும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அண்மையில் சுதந்திர தினத்தில் உரையாற்றுகின்ற பிரதமர் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அறிவாளிகள் எல்லாம் டிமாகி நக்சல்ஸ் என்று சொல்லுகிறார். டிமாகி என்பது ஒரு அரபிய வார்த்தையாம். நம்முடைய நண்பர்கள் சொன்னார்கள், அந்த அரபிய வார்த்தையில் டிமாகி என்றால் அறிவாளி என்று பெயரா. அப்போ எவ்வளவு ஒரு நாட்டினுடைய பிரதமர் ஒரு சுதந்திர தின விழாவில் பேசுகின்ற பேச்சு எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். தன்னுடைய கருத்துக்களை சொல்லுகின்றவர்களுக்கு அவர் கொடுத்திருக்கக்கூடிய பட்டம் டிமாகி நக்சல்ஸ் என்று. அதே போன்று நாம் தமிழ்நாட்டிலும் முற்றிலுமாக பாதுகாப்பாக இருக்கிறோம் என்று எண்ணிவிடாதீர்கள். இங்கு இருக்கக்கூடிய நீதித்துறை கையை விட்டு சென்று விட்டது. பல சந்தர்ப்பங்களில் பல்வேறு இன்னல்கள் ஏற்படுகின்ற நேரத்தில் நாம் அனுபவிக்கக்கூடிய துன்பங்கள் எப்படி இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியும். இங்கு இருக்கக்கூடிய ஒரு நீதிமன்ற நீதிபதி அவர் ஒரு தீர்ப்பு கொடுக்கின்ற நேரத்தில் சொல்லுகிறார், இஸ்லாம் இஸ் எ ப்ராஸ்லிட்டைசிங் ரிலிஜியன். இஸ்லாம் ஒரு மதம் மாற்றுகின்ற மதம் என்ற ஒரு அப்பட்டமான குற்றச்சாட்டை ஒரு சமூகத்தின் மீது சுமத்துகிறார். அதுக்கு யார் அவருக்கு உரிமை கொடுத்தது? எப்படி பேச முடியும்? அது எங்கிருந்து கற்றுக்கொண்டார்? இன்னொரு தருணத்தில் சொல்லுகிறார், இன்னொரு வழக்கில் இங்கு ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது, ஒரு கிறிஸ்தவர் முதல்வராகி இருக்கிறார். அதற்கு பிறகு சர்டன் ஃபண்டமெண்டலிஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸ் ஹேவ் பீன் எம்போல்டன்ட். இங்கு சில அடிப்படைவாத அமைப்புகள் பலம் பெற்றிருக்கிறது என்று சொல்கிறார். யார் அந்த அடிப்படைவாத அமைப்பு? நமக்கு தெரியாது. தமிழ்நாட்டில் அப்படி அடிப்படைவாத அமைப்புகள் எதுவும் இல்லை. அப்படி இருந்தாலும் அதற்கு நமக்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது? ஒரே ஒரு அடிப்படைவாத அமைப்பு இங்கெல்லாம் இருக்கிறது, அது ஊருக்கே தெரியும், உங்களுக்கும் தெரியும், நம்ம சொல்ல வேண்டிய அவசியமில்லை. அவர்கள்தான் அடிப்படைவாத கருத்துக்களையும் அவர்கள்தான் சமூகத்தில் பிரிவையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஆனால் நீதிபதி இப்படி சொல்லுகிறார், எண்ணி பாருங்கள். எனவே மற்ற சமூகங்களை, சமயங்களை பழித்து பேசுகின்ற அளவிற்கு இங்கு பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கிறது. தம்பி வாஞ்சிநாதன் பேசுகின்ற போது குறிப்பிட்டார், இங்கு நீதிமன்றத்தில் நீதிபதிகள் தேர்வு எப்படி நடைபெறுகிறது, எப்படி பிரதிநிதித்துவம் முற்றிலும் இல்லாமல் இருக்கிறது பல்வேறு சமூகங்களுக்கும் பல்வேறு சமயத்தை சார்ந்தவர்களுக்கும் என்று. எனவே இப்படிப்பட்ட சூழல்ல நாம் என்ன செய்யலாம் என்பதை பற்றித்தான் நாங்கள் அன்புக்குரிய நம்முடைய பேராசிரியரான ஜவஹர்லா போன்றவர்களிடத்திலும், இந்த மேடையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய பெயரை நான் சொல்வதற்கு நேரமில்லை, ஒவ்வொரு இடத்தில் நாங்கள் ஆலோசித்த நேரத்தில் நமக்கு இன்றைக்கு எத்தனையோ அரசியல் கட்சிகள் போன்றவை இருந்தாலும் பல்வேறு சமூக பிரச்சனைகள் பொது விவாதத்திற்கு பொது தளத்தில் வரவில்லை. அது இலைமறை காயாக சென்று விடுகிறது. எனவே அப்படிப்பட்ட பிரச்சனைகளை எடுத்து இந்த சமூகத்தில் கொண்டு சேர்ப்பதற்கு நமக்கு எல்லோரும் இணைந்த ஒரு அமைப்பு நமக்கு தேவை என்பதை அவர்கள் எல்லோரும் வலியுறுத்தி கூறினார்கள். எனவே அத்தனை பேரும் சேர்ந்து, இந்த மேடையில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் சேர்ந்து எல்லோரும் பலமுறை நாங்கள் கூடி பேசி விவாதித்து எடுத்த முடிவுதான் இந்த அரசமைப்பு சட்ட பாதுகாப்பு இயக்கம் என்பது. எனவே தான் அந்த அடிப்படையில் ஒவ்வொரு மாவட்டத்திற்காக நாங்கள் சென்று அங்கு இருக்கக்கூடிய தோழர்களை சந்தித்து அவரிடத்தில் இந்த கருத்துக்களை கூறிய நேரத்தில் உண்மையிலேயே அவர்களெல்லாம் இப்படி ஒன்று நமக்கு நிச்சயமாக தேவை என்பதை மீண்டும் மீண்டும் அவர்கள் வலியுறுத்தி கூறினார்கள்.
எனவே நாம் இதை தொடர்ந்து எடுத்து செல்ல வேண்டும். இங்கு மட்டுமல்ல, இந்திய அளவில் நாம் ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்துகின்ற ஒரு முயற்சிக்கு நாம் இதை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து. காரணம், இன்றைக்கு வட இந்திய மாநிலங்களில் எப்படி இந்த பாசிச அரசு தொடர்ந்து ஆதிக்கம் செலுத்த முடிகிறது என்று சொன்னால், அங்கு இருக்கக்கூடிய இதே போன்று ஜனநாயகத்தின் விழுமியங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று எண்ணுகின்ற ஒரு பெரிய கூட்ட மக்களும், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அறிவுசால் அறிஞர்களும், அதே போன்று பாதிப்புக்குள்ளாகி இருக்கக்கூடிய சிறுபான்மை சமூகங்களும், விளிம்பு நிலையில் வாழுகின்ற பட்டியல் சமூக மக்களும் பிரிந்திருக்கக்கூடியதைத்தான் அவர்கள் சாதகமாக பயன்படுத்துகின்றார்கள். எனவே அதை நாம் மாற்ற வேண்டும் என்பது மட்டும்தான் இந்த கான்ஸ்டிடியூஷன் ப்ரொடெக்ஷன் மூவ்மெண்ட் என்று சொல்லுகின்ற அரசமைப்பு சட்ட பாதுகாப்பு இயக்கத்தினுடைய ஒற்றை நோக்கம், ஒற்றை குறிக்கோள். அதை நோக்கித்தான் நாம் பயணித்து கொண்டிருக்கின்றோம். இந்த பயணம், இந்த மாநாடு ஒரு துவக்கம். இது துவங்கி இந்த பாசிச அரசை வீழ்த்துவதோடு மட்டுமல்லாமல் நாம் எண்ணுகின்ற ஒரு சமத்துவ சமூகத்தை கட்டமைப்பது வரையிலும் இதை தொடர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம். அண்மையிலே டெல்லியிலே நடைபெற்ற ஒரு நிகழ்வில் நான் கலந்து கொண்டேன். அந்த நேரத்தில் அங்கு நான் சொன்னேன், நான் தென்னிந்தியாவின் கடைக்கோடி கன்னியாகுமரியில் வந்திருக்கின்றேன், ஒரே ஒரு வார்த்தையோடு வந்திருக்கின்றேன். அந்த ஒற்றை வார்த்தை யுனைட். நாமெல்லாம் ஒன்று சேருவோம். யார் அந்த நாமெல்லாம்? இந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஜனநாயகத்தின் மீது பற்று கொண்ட, அரசமைப்பு சட்டத்தின் விழுமியங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று எண்ணுகின்ற மக்கள், இந்த நாட்டில் தொடர்ந்து பாதிப்புக்குள்ளாகி இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள், தொடர்ந்து பாதிப்புக்குள்ளாகி வரக்கூடிய கிறிஸ்தவர்கள், இன்றைக்கும் 2035 நாங்கள் மனுஸ்மிருதியின் அடிப்படையில் ஒரு ஆட்சியை கொண்டு வருவோம் என்று சொல்லுகின்றார்களே, அந்த மனுஸ்மிருதி அவர்களை ஒரு மனிதன் என்ற பட்டியலில் கூட சேர்க்கவில்லை. அப்படிப்பட்ட நிலையில் இன்றும் பார்க்கப்படுகின்ற பட்டியல் சமூக மக்களையும் இணைத்தால் இது ஒரு பெரிய கூட்டம். இன்றைக்கு 2035 நாங்கள் மனுஸ்மிருதி அடிப்படையில் ஆட்சி அமைப்போம் என்று சொல்லுகின்றவர்களை வேரோடு வேரடி மண்ணோடு அறுப்பதற்கு போதுமான கூட்டம் என்பதை நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். எனவே அந்த கூட்டமைப்பை உருவாக்குவதுதான் நம்முடைய நோக்கம். எனவே அரசியலற்ற ஒரு அமைப்பாக, அனைத்து சமூக மக்களையும் ஒன்றிணைக்கின்ற ஒரு அமைப்பாக, இன்றைக்கு இதே கொள்கைக்காக, இதே சித்தாந்தத்திற்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள், அதே போன்று குடிமை சமூக அமைப்புகளை ஒன்றிணைக்கின்ற மகத்தான பணியில் நீங்களெல்லாம் தொடர்ந்து துணை நிற்க வேண்டும் என்று உங்களை அன்போடு வேண்டி விரும்பி கேட்டு மாநாட்டு குழுவின் சார்பில் உங்களுக்கு நன்றி கூடி வரைபடுகின்றேன். நன்றி, வணக்கம்.